Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, Ilahil Awwaleen wal Akhirin. Assalatu wassalamu ala Sayyidina Sayyidil Awwaleen wal Akhirin, wa ala kulli man da'a bi da'watihi wa ihtada bi hadihi wa istanna bi sunnatihi ila yawmiddin, amma ba'd. Qala Allahu Ta'ala, A'udhu billahi minash shaitanir rajim, Bismillahir Rahmanir Rahim. الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாம் அவர்களுக்கு வழங்கிய அடிப்படையிலிருந்து செலவழிப்பார்கள். கண்ணியத்தை கொடுத்தானவர்களே, அடியார்கள்ட்ட அல்லாஹ் 3 விதமான அமல்களை எதிர்பார்க்க. முதல் அமல் உள்ளத்தால செய்யக்கூடிய அமல், 2வது உடலால் செய்யக்கூடிய வணக்கம், 3வது பொருளால் செய்யக்கூடிய வணக்கம். இது 3 இருந்துட்டா போதும், அவன் வெற்றியாளர். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். எல்லாம் செய்யறாங்க. முதல்ல என்னது? உள்ளத்தால என்ன அமல் செய்யணுங்க? யுக்மினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள். அடியார்கள் கற்க வேண்டிய முதல் தன்மை, எதையும் பார்க்காமல் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை கேட்டு மட்டும் ஈமான் கொள்வது. சொர்க்கத்தை பார்க்கல, நரகத்தை பார்க்கல, அல்லாஹ்வை பார்க்கல, மலக்குமார்களை பார்க்கல, ஆனால் எல்லா விஷயங்கள் மீதும் நம்பிக்கை கொள்ள. கியாமத் நாளை பார்க்கல, மஹ்ஷர் மைதானம் பார்க்கல, எல்லா விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்வது ஒரு முஃமினுடைய முதல் கடமை. உள்ளத்தால செய்யக்கூடிய வணக்கம். இதுல எந்த உடல் அசைவும் இல்லை, எந்த பொருட்செலவும் இல்லை. ஆனா உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ளணும். உள்ளம் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு இதை மட்டும் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னாக்க இந்த முதல் அமலை, உள்ளத்தால செய்யக்கூடிய அமலை செஞ்சுட்டாங்க. யுக்மினூன பில் கைப் முடிஞ்சுச்சு. வயுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இறையச்சமுடையவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். உடலால செய்யக்கூடிய வணக்கம். அவர் ஒரு நாளைக்கு 5 நேரம் அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்க அந்த உடலால செய்த வணக்கம். இது 2ஐயும் முடிச்சுட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவழிப்பார்கள். தீனுக்காக ஜகாத்துடைய விஷயங்கள் என்ன செய்வாங்க? செலவழிப்பார்கள். இது பொருளால செய்த வணக்கம். இதுக்கு உள்ளத்துக்கும் சம்பந்தம் இல்லை, உடலுக்கும் சம்பந்தம் இல்லை, பொருளால செய்யக்கூடிய வணக்கம். இந்த 3 வணக்கங்களும் இறையச்சமுடையவர்கள்ட்ட இருக்கணும் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணமாகிறது எப்ப அப்படின்னா, அவன் விரும்பி சம்பாதிச்ச பொருளை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறது. அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் சம்பாதிச்சேன், நான் பொருளை சேர்த்தேன், நான் பொருளை உண்டாக்குனேன், எனக்கு அதன் மேலதான் முகப்பத் இருக்கு, எல்லாத்தையும் விட அதை நேசிக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது அந்த பொருளையே அல்லாஹ்வுக்காக இவர் வெளியாக்கிட்டாருன்னா, அப்ப என்ன உறுதி செய்யறாரு? இந்த பொருளை விட நான் அல்லாஹ் மேல முகப்பத் அதிகமா வச்சிருக்கேன், இந்த பொருள் மேல, பொருளை விட அல்லாஹ் மேல என்னுடைய நேசம் அதிகமாக இருக்குது. இதை எப்போ ஒரு அடியார் செய்யறானோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு சரியாகுது, அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உண்டான நேசம் பரிபூர்ணம் அடையும். கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்கத்துல ஏற்படுத்தப்பட்ட 5 முக்கிய கடமைகள்ல ஒரு முக்கிய கடமை ஜகாத் என்பது. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஜகாத்துங்கிற கடமை முக்கியம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மட்டும் கிட்டத்தட்ட 80 இடங்கள்ல தொழுகை, சலா என்ற தொழுகையும் ஜகாத்தையும் சேர்த்து அல்லாஹ் அகீமு செய்யுங்க, தொழுகை நிலைநாட்டுங்க, ஆத்து கொடுங்கள், ஜகாத்தை கொடுங்க, இது மாதிரியாக தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், கொடுங்கள், இது மாதிரியாக பல்வேறு விதங்கள்ல கிட்டத்தட்ட குர்ஆன்ல 80 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா தொழுகையும் ஜகாத்தையும் இணைச்சு சொல்லியிருக்கான். எந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம்னா அவர் தொழுகிறது கட்டாய கடமையோ, அதே மாதிரி ஒரு முஸ்லிம் செல்வந்தராக இருந்தால் அதற்குரிய ஜகாத்தை கொடுக்கிறது கட்டாய கடமை.
வரலாறுகளில் பார்க்குறோம். சஹாபாக்கள் இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு மத்தியில் சில குழப்பங்கள் உண்டானது. முஸ்லிம்களில் ஒரு சாரார், ஒரு சிறு பகுதியினர் முசைலமா அப்படிங்கிற ஒரு பொய்யனை நபியாக ஏற்று பிரிந்து போனாங்க. இன்னொரு மக்கள் இனிமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, இனிமே ஒன்றும் கிடையாது, இனிமே இந்த தீன் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி முழுத்ததாங்க. இன்னொரு மக்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தா இருந்தாங்க. அவங்க ஜக்காத்தை வசூல் பண்றதுக்காக ஆட்கள் நிர்ணயிச்சாங்க. அவர்கள் ஜக்காத்துடைய பணங்கள்லாம் வாங்கப்பட்டது. ஆனால் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, இனிமே இந்த ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அபூபக்கர் கிலாஃபத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் சில மக்கள் மறுக்கிறாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட போர் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு படையை தயார் செஞ்சுட்டாங்க. இந்த யார் யாரெல்லாம் ஜக்காத்தை மறுக்கிறாங்க, அவங்க முஃமின்கள், முஸ்லிம்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடாது, முஸ்லிம்களை கொலை செய்யக்கூடாது. ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கிட்டாலே அவர் ஈமான்குள்ள வந்துட்டாரு. ஆனால் இது எவ்வளவு முக்கியத்துவமா பார்க்கறாங்க. எந்த மக்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு எந்த சாரார், எந்த கோத்திரத்தார் மறுத்தாங்களோ அந்த மக்களுக்கு எதிராக போருக்கு தயாராயிட்டாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, வந்து பேசினாங்க. அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்திருக்கிறாங்க, எப்படி நீங்க அவங்களோட போய் செய்வீங்க? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் தொழுகையும் ஜக்காத்தையும் ஒன்னா தான் பார்க்கிறேன், யார் ஜக்காத்தை மறுக்கிறாரோ அவருக்கு எதிராக நான் போர் செய்வேன். அதுக்கடுத்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு சாதாரண சிறு பொருளுக்கு ஜக்காத்து ஒழுங்கா நிறைவேற்றிய ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு இப்ப நான் அந்த பொருளுக்கு ஜக்காத் தர முடியாதுன்னு மறுத்தாலும், பெரும் பொருளுக்கெல்லாம் ஜக்காத்தை கொடுத்துட்டார். ஒரு சின்ன பொருள் அடையாள உதாரணத்துக்கு சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்துடைய ஒரு கடிவாளத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்தாலும் அதற்கு எதிராகவும் அதே நபரோட நான் என்ன செய்வேன், போர் செய்வேன் என்பதா ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு உறுதியாக இருந்தாங்க. அவரோட போர் செய்யறதுக்கு தயாரானாங்க. அந்த மக்கள் பிறகு தௌபா செஞ்சு ஜக்காத்தை நிறைவேற்றினாங்க. கண்ணியத்துக்கு கொடுத்தானவர்களே, ஜக்காத்துங்கிறது மார்க்கத்தில் அவ்வளோ முக்கியமான கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலகட்டத்தில் இது எவ்வளோ முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டிருக்கு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி தனது மகளை அழைத்து கொண்டு வர்றாங்க. அந்த மகளுடைய கையில 2 தங்க வளையல் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த 2 தங்க வளையல் போட்டிருக்கீங்களே, இதுக்குள்ள ஜக்காத்தை நிறைவேற்றியாச்சா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை யார் சொல்லலாம், நான் ஜக்காத்து கொடுக்கல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 தங்க வளையலுக்கு பதிலாக நாளை மறுமையில நெருப்பாலான 2 வளையங்கள் உங்க மகளுக்கு அணிவிக்கப்படும், பொருந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உடனே அந்த அம்மா அந்த 2 தங்க வளையலையும் வாங்கி அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அந்த தங்க வளையல் 2ஐயும் கலட்டி, யார் ரசூலுல்லாஹ் இது அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் நான் சதக்கா செஞ்சுட்டேன் என்பதாக உடனே அந்த ஜக்காத்து அந்த மொத்த பொருளையுமே அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டாங்க. அது கண்ணியத்துக்கு கொடுத்தனாலே இது ஜக்காத்து நம்ம நிறைவேற்றாம ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னா அது அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து பார்க்கணும், ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விதங்கள்ல ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறத எச்சரிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, யார் ஒருவர் ஜக்காத்தை நிறைவேற்றாம இருக்கிறாரோ அவருடைய கழுத்துல நாளை பாம்புகள் போடப்படும். அந்த பாம்பு அவருடைய கழுத்தை சுத்தி அமர்ந்து கொண்டு அவருடைய நாடி, அவருடைய அந்த தாடி இருக்கக்கூடிய அந்த பகுதியை அது கடித்து கொண்டிருக்கும் என்பதாக ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறார். அடுத்த ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத் சம்பந்தமாக சொல்லும்போது, யார் ஜக்காத்து கொடுக்காம அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைக்கிறாங்களோ அந்த தங்கம் வெள்ளி எல்லாம் நாளைக்கு உருக்கப்படும். மறுமை நாள்ல அது நெருப்புல எடுத்து உருக்கப்பட்டு அது பட்டையாக ஆக்கப்பட்டு அந்த உருக்கப்பட்ட அந்த பட்டையால யார் ஜக்காத்தை மறுத்தாங்களோ அவருடைய நெத்தியில அவங்களுடைய விழாப்புறங்கள்ல சூடு போடப்படும் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. கண்ணியத்தை கொடுத்தாங்களே, ஜக்காத்துங்கிறது மார்க்கத்துல அவ்வளோ ஒரு கட்டாய கடமையாக இருக்கு. சஹாபாக்கள்ல பார்க்குறோம்,
ஜக்காத்தை மருத்துவனுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக ஆணுச்சு. சாலபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி ரொம்ப ஏழ்மையில ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு பொருள் செல்வத்துக்காக துவா செய்யுங்க அப்படின்னா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லப்பா, குறைவான பொருளை வச்சு நன்றி செலுத்தி வாழ்றது அப்படிங்கிறது அதிகமான பொருளை வச்சு நன்றி செலுத்தாம இருக்கிறத விட சிறந்தது. இருக்கக்கூடிய குறைவான செல்வத்தை பொருந்திக்கங்க என்பதாக சாலபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதனாலும் அந்த சஹாபி விடுற மாதிரி இல்லை. வரும்பொருளை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, யார சொல்லலாம், ரொம்ப ஏழ்மையில இருக்கேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், யார சொல்லலாம், எனக்கு நல்ல செல்வம் உண்டாகணும், துவா செய்யுங்க. ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் இந்த சாலபா அவர்களுக்கு செல்வத்தை வழங்குவாயாங்க என்று துவா செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவருக்கு செல்வத்தை கொடுத்தா அவர் சில ஒரு ஆடுகளை வாங்கினா அது பல்கி பெருக ஆரம்பிக்குது. ஹதீஸ்களில் எழுதுறாங்க, எப்படி இந்த புழுக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு சில புழுக்கள் இருக்கிறது, அது எப்படி பல்கி பெருகி ஒரே நேரத்தில் அது பெரிய அளவில் உருவாகுமோ அது மாதிரி இது ஆடுகள் உருவானுச்சு. அவ்வளவு ஆடுகள் வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் மதீனால அந்த ஆடுகளை வச்சு பராமரிக்க முடியல. அந்த சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வெளியே ஒரு கிராமத்துல அந்த ஆடுகளை வச்சு பராமரித்து கொண்டு இருக்கிறாங்க. செல்வம் அதிகமாகி கொண்டே இருக்கு, ஆடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. அன்றாடம் 5 நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தொழுது கொண்டிருந்த இந்த சஹாபி லுஹர் அசர் மட்டும் தொழுக போற மாதிரி ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஆடு, அந்த செல்வம், அதனுடைய ஈடுபாடு தொழுகையை விட்டு தூரமாக்குது. ஜமாத்தா நபியவங்களோட தொழுதுகிட்டு இருந்தது குறையுது. லுஹர் அசர் மட்டும் பள்ளியில போய் தொழுகிறாங்க. அப்புறம் ஒரு கட்டம் வருது, லுஹர் அசருக்கும் போறது கிடையாது, தான் இருக்கிற இடத்துலயே தொழுது கொள்றது, பள்ளி மஸ்ஜித் நபியோட தொடர்பு குறையுது, தொடர்ந்து வர்றது கிடையாது. அடுத்து ஒரு கட்டம் வருது, ஜும்மாவுடைய தொழுகைக்கு மட்டும் வருவாங்க, தொழுவாங்க இருந்துச்சு. அடுத்து ஜும்மாவுக்கும் வராத நிலைமை இருந்தாச்சு. முழுக்க தூரமாக ஆயிட்டாங்க. ஒன்றும் இல்லாம இருந்த அந்த சஹாபி நபியோடைய துவாவுனால நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. நல்ல நிலைமை வந்த உடனே இந்த விஷயங்கள் எல்லாம் மாறிடுச்சு. இருந்த அந்த இபாதத்தை எல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு கட்டம் நல்ல செல்வம் வளர்ந்துருச்சு, இபாதத்து குறைஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத் வசூல் பண்றதுக்காக ஒரு 2 சஹாபாக்களுக்கு பொறுப்பு போட்டு அனுப்புறாங்க. நீங்க போயிட்டு சாலபா அவங்களை போய் பாருங்க, பார்த்து அவங்களுக்கு இந்த வருடத்துடைய ஜகாத்தை வசூல் பண்ணிட்டு வாங்க என்பதாக பொறுப்பு போட்டு அனுப்புறாங்க. இப்போ அந்த 2 சஹாபாக்கள் போனாங்க. போய் அவங்களுக்கு ஜக்காத்துடைய விஷயங்களை கேட்குறாங்க. ஜக்காத் அப்படிங்கிறது 40 ஆட்டுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும். 40 ஆடு ஒரு தட்டை, 40 ஆடு இருக்கிற வரைக்கும் ஜக்காத்து கடமையாகுது. ஆடுகளுடைய கணக்குப்படி 40 ஆடுகள் இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும். இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆடுகளை எண்ணுறாங்க. அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ ஜக்காத்து, இவ்வளோ ஆடுகள் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு போய் கேட்குறாங்க. அவர் சொன்னாரு, இந்த வரி என்ன புதுசா இருக்கே, இது மாற்றார்கள்ட்ட ஜிஸ்யா என்பதாக சொல்லி ஒரு வரி வாங்கப்படும். இது வெளிநாட்டிலிருந்து வந்து வசிக்கக்கூடியவர்களுக்கு மாற்றார்களிடம் இஸ்லாமிய நாட்டில் வாங்கக்கூடிய ஒரு வரி தான் ஜிஸ்யாங்கிற வரி. இந்த ஜக்காத்து முஸ்லிம்கள்ட்ட வந்து வாங்குற வரியும் கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கே, இது நான் யோசிக்கிறேன், பின்னாடி நான் சொல்றேன், என்னால் முடிஞ்சா நான் கொடுக்குறேன், யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடமையை, இந்த ஜக்காத்துடைய விஷயத்த கொஞ்சம் கேலியாக பேசி அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வை பார்த்துட்டு இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க. சில நாட்கள் போகுது. அந்த சஹாபிக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம தவறு செஞ்சுட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுல தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோம். ஆனா அவர் இப்ப ஜக்காத்து கொடுக்க மாட்டேங்கிறது தவறான ஒரு நிலைப்பாடு. போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொடுக்கலாம் என்பதாக சொல்லி தன்னுடைய ஜக்காத்துடைய அந்த பொருளை எடுத்துக்கொண்டு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஜக்காத்து வந்து கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க மறுத்துறாங்க. நான் இன்னைக்கு ஆள் அனுப்பி கூப்பிட்டு கேட்டு விட்டேன், நீங்க தர மறுத்துட்டீங்க, இப்ப நான் உங்கள்கிட்ட வாங்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறாங்க. இந்த சஹாபி எவ்வளோ வற்புறுத்துறாங்க, யா ரசூலுல்லாஹ் வாங்கி கொள்ளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துறாங்க. இப்போ அந்த சஹாபி ரொம்ப வருத்தப்பட்டு ஹதீஸ்கள் கிதாபுகள் எழுதுறாங்க. தாரீக் தபரீன்ற அந்த ஹதீஸ் கிதாபுகளில் வருது, அந்த மணல் இருக்கக்கூடிய ரோட்டில் இருக்கக்கூடிய மணல் அள்ளி தனது தலையில வாரி போட்டுக்கிட்டு அந்த சஹாபி வருத்தத்தோட போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் வாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுறாங்க.
ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக ஆகுறாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அதே மாதிரி அந்த சக்காத்துடைய அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வாங்க மறுத்துறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அதே மாதிரி அந்த சாலம ரலியல்லாஹு அவங்க சக்காத்தை கொண்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு மறுத்துட்டாங்க. அதுக்கடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் அந்த சஹாபி வஃபாத் ஆகிறாங்க. கண்ணியத்தை கொடுத்தனாலே ஜகாத் அப்படிங்கிறது மார்க்கத்தில் மிக அடிப்படையான ஒரு கடமை. மார்க்கத்தில் எந்த அளவுக்கு இதில் வலியுறுத்தப்பட்டிருக்கு, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இதை கொடுக்காதவங்களோட போர் செய்கிற அளவுக்கு இதாக இருக்கிறாங்க. ஆக ஜகாத்துங்கிறது ஒரு அளவு நிர்ணயிக்கப்பட்டது. தங்கமாக இருந்தால் 87 கிராம், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம். இது இந்த நிசாப் இருக்கு. இந்த நிசாபுக்கு மேலே வரக்கூடிய சமயத்தில் ஒரு வருடம் அது பூர்த்தியானால் அதுக்குரிய ஜகாத்தை கொடுக்கறது நம்மளுடைய கடமையாக இருக்குது. பொதுவாகவே ஜகாத் அப்படின்னாலே எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு ஒரு 4 செல்வந்தர்கள் தெரிவாங்க. அந்த ஜகாத் அப்படிங்கிறதுலாம் அந்த 4 செல்வந்தர்கள் கொடுக்கறது போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளே ஏழையோட லிஸ்ட்ல தள்ளிடுவோம். நம்மளாம் ஏழைகள், நமக்கு கடமை இல்லை, கண்ணியத்துவத்தெல்லாம் அது இல்லை கணக்கு. நம்ம எந்த லிஸ்ட்ல நம்மளை தள்ளுறோமோ அப்படி இல்லை. மார்க்கம் ஒரு அளவீடு வச்சிருக்கு. அந்த அளவீடு நம்மள பலர்கிட்ட இருக்கலாம். நாம் நம்மளை ஏழைன்னே நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த அளவீட்டுல நம்ம இருப்போம். அப்ப அந்த அளவீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா அதுக்குள்ள ஜகாத்தை நிறைவேற்றிடணும். நானா என்னை ஏழைன்னு நினைச்சுக்கிட்டு கண்ணில் ஒரு 4 பணக்காரங்களை பார்த்துக்கிட்டு அவங்க கொடுத்தா போதும்னு நினைக்கிறது பேரு ஜகாத்து கிடையாது. முதல்ல எனக்கு கடமையான்னு சொல்லிட்டு ஒரு ஏழையே யோசிக்கணும். இவர் ஏழையாவே இருக்கட்டும், இருந்தாலும் மனைவிட்ட இருக்கிற நகை என்ன, தங்கம் எவ்வளோ இருக்கு, வெள்ளி எவ்வளோ இருக்கு, இதுல 612 கிராம் வந்துருச்சா, இதுல 87 கிராம் வந்துருச்சா, எடுத்து வச்சு யோசிக்கணும். ஏழையாவே இருக்கட்டும், இருந்தா கொடுக்க போறாங்க. ஆக முதல்ல ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த சிந்தனைக்குள்ள வரணும். நான் ஜகாத் எனக்கு கடமையா இல்லையா. யாரோ ஒரு செல்வந்தரை பார்த்து அவர் கொடுக்கணும் போல இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமும் யோசிச்சு பார்க்கணும், என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துடைய அளவு என்ன அப்படிங்கிறத பார்த்து யோசிக்கணும். அதுல ஜகாத்து கடமையாச்சு அதை நிறைவேற்றணும். எனக்கு அதிகமான சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடியது. இன்றைய ஜும்மாவில் வெறும் ஜகாத்து கொடுக்கிறதுடைய அவசியத்துவம் மட்டும் பேசப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவில் ஜகாத் சம்பந்தமான கேள்வி பதில்கள், ஜகாத்துடைய நிசாபுடைய விளக்கங்கள் எல்லாம் வரக்கூடிய 2 ஜும்மாக்களில் தொடர்ந்து பேசப்படும்.